ஜெபிப்போம். புதிய ஆண்டின் முதல் நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2024ஆம் ஆண்டு முதல் தேதியில் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கிறிஸ்துனார் ஆலய வளாகத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனை திருவிருந்து திருமுழுக்கு ஆராதனை நடத்தும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சுவாமி தகப்பனே, உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். ஆண்டவரே, புதிய பலன், புதிய அனுகூலமான பாதைகள் திறக்கட்டும் என்று சொல்லி கேட்கின்றோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே சிந்திக்கிற வேதவசனங்கள், ஆண்டு ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து போடு சுவாமி. தகப்பனே, இந்த 2024ஆம் ஆண்டு முதலாம் ஆராதனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த முதலாம் நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே கிட்டி சேருவதற்கு தந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக அருள் ஏராளமாய் பெய்யும் இந்த பாடலை நாம் பாடுவோம். Amen.
சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து திரளிடப்படும் பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இரங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே தோத்திரம் உண்டாவதாக. உட்காருவோம். திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. யோசுவா 3ஆம் அதிகாரம், பக்கம் 271. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளிடுவாயாக என்றார் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. சுவிசேஷ வேத பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிவித்திரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நின்றவனமாக இம்மட்டும் ஜீவன் தந்த என்ற திரையிலே இடம்பெறுகிற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய சந்தா காணிக்கை உரைகளையும் புது வருடத்தில் நாம் படைக்க நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு காணிக்கை உரைகளையும் படைக்க முன்வருபடியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இம்மட்டும் ஜீவன் தந்த என்ற பாடல்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே புது வருடத்தின் முதல் நாளில் திருவிருந்து வழிபாட்டிலே நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் இணைந்து சிந்திக்கப் போகிற இந்த இறை வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாய் அமையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்ப பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே திருவிருந்து வழிபாட்டிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இங்கே கடவுளுடைய திரு சமூகத்திலே திருப்பணியாற்றுகின்ற எங்கள் யாவரின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். படிக்க கேட்ட திருமறை பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். அதில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஒரு புதிய வருடத்தின் தொடக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தோடு நாம் தொடங்கி இருக்கின்றோம். கடவுளுடைய பரிசுத்த வழிநடத்துவதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட இந்த 2024ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாம் எல்லாருமே விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒன்பதாம் சங்கீதத்தின் 10ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம்முடைய ஆலயத்தின் சார்பிலே வழங்கப்பட்ட கேலண்டரின் வசனம்தான் இந்த வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கார் ஓட்டுகின்றவர்களுக்கு நன்றாக தெரியும், முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியின் வழியாக முன்னால் இருப்பதை பார்த்து நாம் கார் ஓட்டுவது வழக்கம். ஆனால் அதே காரிலே டிரைவர் பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு சிறு கண்ணாடியும் உள்ளே பொருத்தப்பட்டு இருப்பதையும் நாம் பார்ப்போம். அந்த சிறு கண்ணாடி ரியர் வியூ மிரர் என்று அழைக்கப்படும். பின்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியின் வழியாக நாம் பார்த்து வாகனத்தை, காரை நாம் இயக்குவதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது. முன்னால் இருக்கின்ற காரியங்களை பார்த்து தான், ரோட்டை பார்த்து தான் நாம் பொதுவாக காரை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பின்னால் என்ன நடக்கிறது, எந்த வாகனம் எவ்வளவு தூரத்தில் வருகிறது என்பதையெல்லாம் கணிக்க அந்த ரியர் வியூ மிரர் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. பின்னால் நடக்கக்கூடியவற்றை பார்த்து கொண்டே வாகனத்தை நாம் இயக்க முடியாது என்பதும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய உண்மை. 2023ஆம் ஆண்டிலே கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தியதை, அல்லது நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள், இவைகளினூடே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் அலசடிப்பட்டிருக்கக்கூடிய தருணங்களையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களை நாம் கணித்து பார்த்து 2024ஆம் ஆண்டிலே நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். முன்னால் பார்த்து நாம் பயணப்பட கடவுள் நமக்கு முன்பாக கடந்து போகின்றார். கடவுள் நமக்கு முன்பாக கடந்து போகிற இந்த ஆசீர்வாதமான 2024ஆம் ஆண்டு நிச்சயமாய் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு ஆண்டாக அமையும் என்று நாம் நம்புகிறோம். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம். 2024ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆனால் இந்த வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நாம் யாருக்கும் தெரியாது.
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தரப்படுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இந்த 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நாம் அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிடவில்லை என்பதை நம்முடைய அனுபவமாக நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, அல்லது கடந்த 2023ஆம் ஆண்டிலே நாம் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் அது தொடரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமா என்றால், நிச்சயமாய் நீங்கள் அறியாத வழியிலே கடவுள் உங்களை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் தொடருமா என்றால் நிச்சயமாய் அது இருக்காது என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அறியாத வழியிலே நம்மை நடத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடவுளுடைய சமூகத்தில் இந்த ஆரம்பத்தில் சித்தம் போல் என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், அர்ப்பணித்து விட்டால், நாம் நினைத்திராத வழியிலே அவர் நம்மை நடத்தப் போகின்றார். இது மனிதர் நமக்கு காட்டுகிற பாதை அல்ல, இது கடவுள் நமக்கு காட்டுகிற பாதை. ஒருவேளை 2023ஆம் ஆண்டிலே பல கஷ்டங்களை நாம் அனுபவித்திருக்கலாம், பல துன்பங்களை அனுபவித்திருக்கலாம், பல வேதனைகளை நாம் அனுபவித்திருக்கலாம், பல சுகவீனங்களை நாம் சுமந்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்படி பல்வேறு கடினமான பாதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா என்று ஒரு ஏக்கம் நமக்குள் எழுப்புகிறத நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஏனென்றால் 2023ஆம் ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இருக்குமா என்றால் இல்லை. ஏன்னா அறியாத வழியிலே நடத்துவதற்கு கடவுள் நம்மோடு கூட நமக்கு முன்பாக அவர் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் நடந்து வருகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் நாட்டிற்கு அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மோசேயின் தலைமையை தொடர்ந்து யோசுவாவின் தலைமையிலே அவர்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்து போகிறார்கள். அப்போது யோர்தான் என்ற கரைபுரண்டு ஓடுகிற அந்த நதி குறுக்கே வருகின்றது. இந்த யோர்தான் நதியை எப்படி கடப்பது என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும்போது அந்த யோர்தான் நதியையே இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் மக்கள் நடப்பதற்கு கடவுள் வழியை உருவாக்கி தந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல மலை போல பல பிரச்சனைகள் நமக்கு எதிராக வரலாம். திருமறை சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். இஸ்ரவேல் மக்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியை கடவுள் அவர்களுக்கு உருவாக்கி தருகின்றதை திருமறையிலே யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அதே போல் இந்த 2024ஆம் ஆண்டிலும் கர்த்தர் ஒரு புதிய வழியை நமக்கு தந்து நாம் நடக்காத அந்த பாதையிலே பல ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் நிச்சயமாய் செயல்பட போகின்றார். இந்த புதிய ஆண்டிலே நாம் பொதுவாக ஒரு புதிய ஆண்டை தொடங்கும் போதே பல தீர்மானங்களை எடுப்போம். ஒழுங்காக இனி வரும் காலத்தில் வேதத்தை நான் படிப்பேன், ஒழுங்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக நான் கோயிலுக்கு போவேன், ஒழுங்காக ஊழியத்தில் நான் பங்கெடுப்பேன். இப்படி பல காரியங்களை நான் திட்டமிடுவோம், தீர்மானிப்போம். ஆனால் புது வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் தொடங்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் இடையிலேயே பல நேரங்களிலே விட்டுவிடப்படுகிறதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடிக்கடி அதை மீறிவிடக்கூடியவர்களாக, ஒழுங்காக வேதத்தை படிக்காமல், ஜெபிக்காமல், ஆலயத்துக்கு வராமல் அந்த தீர்மானத்தை நாம் மீறி விடுகின்றவர்களாக அல்லது விட்டு விடுகின்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு 3 நண்பர்கள் புது வருடத்தின் காலை பொழுதில் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. இந்த நாளிலே காலை 9 மணி முதற்கொண்டு மாலை 6 மணி வரையிலும் நாம் 3 பேரும் ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. இது இந்த புது வருஷத்தில் நாம் எடுக்கக்கூடிய
ஒரு முதல் தீர்மானம், அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் என்று திட்டமிட்டு அவங்க 3 பேரும் ஒரு பார்க்காண்ட போய் அவர்கள் உட்கார்றாங்க. காலை 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, இப்படி 4 மணி வரையிலும் 3 பேரும் ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் பேசலை. 4 மணிக்கு மேலே சில்லுன்னு குளிர்காற்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த குளிர்காற்று வீச ஆரம்பித்த உடனே குளிர் தாங்க முடியல அப்படின்ட்டு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போது பக்கத்தில் இருந்தவன் சொல்கிறான், நம்ம பேசக்கூடாதுன்ட்டு தானே இங்கே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன் பேசின அப்படின்ட்டு இன்னொருத்தனும் பேச ஆரம்பித்துட்டான். பேசாமல் இருக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான். அவனும் கடைசியில் நான் ஒருத்தந்தான் பேசலை அப்படின்றதையும் அவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே பேசிவிட்டான். ஒரு புதிய வருடத்தின் தொடக்கத்தில் 3 பேரும் தீர்மானித்த அந்த தீர்மானம் அந்த மாலை 6 மணிக்குள்ளாகவே அது மீறப்படுகிறது அல்லது உடைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல தீர்மானங்களை நாம் எடுத்து அதை மீறினாலும் கடவுள் மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கின்றார். படிக்க கேட்ட லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த தோட்டத்து முதலாளி வெட்டி போடு என்று சொன்னாலும் அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவன் இந்த 1 வருடம் இந்த மரம் இருக்கட்டும், இதை சுற்றி நான் எரு போட்டு இதை நான் வளர்ப்பேன், ஆகவே இந்த 1 வருடம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தோட்ட முதலாளியின் இடத்துல கெஞ்சி அந்த தோட்ட வேலை செய்கின்றவன் எப்படி அந்த மரத்தை விட்டுவிடும்படியாக செய்கிறானோ அதே போல் 2024 என்ற ஒரு புதிய வருடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீண்டும் மீண்டும் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கடவுளுக்கு விருப்பமற்ற ஒரு வாழ்க்கையை சில நேரங்களில் நம்ம வாழ்ந்தாலும் இங்கே நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த 2024ஆம் ஆண்டை கடவுள் கிருபையாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புது வருடம் பல்வேறு விதங்களிலே மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வருடமாய் அமைய வேண்டும் என்றால் ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாக வேவு பார்ப்பதற்காக 12 பேர் அனுப்பப்படுகிறார்கள். 12 பேரில் 10 பேர் அந்த நாடு நல்ல நாடு கிடையாது, அங்கே இருக்கின்ற மனிதர்களெல்லாம் மிருக குணம் உள்ளவர்களைப் போல காணப்படுகிறார்கள் என்று துச்செய்தியை அவர்கள் பரப்புகின்றார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த நாடு நாம் தங்குவதற்கு ஏற்ற ஒரு நாடு, வளமான நாடு என்று நல்ல செய்தியை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டும் நமக்கு பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். JN1 என்று சொல்லப்படுகிற வைரஸ் இப்பொழுது கேரளாவிலும் அதை தொடர்ந்து இந்தியாவிலே வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொரோனா வைரஸினுடைய ஒரு திரிபாக வேரியண்ட்டாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்கின்றது. ஆனாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற நல்ல செய்தியும் அதில் அடங்கி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த 2024ஆம் ஆண்டிலே நம்மோடு கூட அவர் பயணப்படக்கூடிய இம்மானுவேலராக இருக்க போகின்றார். கர்த்தாவே, உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எப்படி அவர் கைவிடாமல் அவர் நம்மை இந்த 2024ஆம் ஆண்டிலே அவர் நம்மை வழிநடத்துவார் என்றால், 2023ஆம் ஆண்டிலே எப்படி நாம் கடவுளுடைய பராமரிப்பை பெற்றுக்கொண்டோமோ அதே போல நம்மை காப்பாற்றுகின்ற, நம்மை பராமரிக்கின்ற, நம்மை போஷிக்கின்ற, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்க போகின்றார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் கடந்து வந்த எல்லா வழியிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று நாம் படிக்கின்றோம். 2023ஆம் ஆண்டிலே எவ்விதமாய் கடவுள் நம்மை காப்பாற்றி
இந்த 2024ஆம் ஆண்டை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தாரோ அதே போல இந்த 2024ஆம் ஆண்டிலும் அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளில், வேதனைகளில் அல்லது கடினமான பாதைகளில் இருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளப் போகின்றார். ஆகவே தான் அவரை நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அழைக்கின்றோம். அவர் நம்மை கைவிட போவது கிடையாது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் கிடையாது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்தபோது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த 40 வருடங்களும் அந்த வனாந்தரத்திலே பயணப்படும் போது அவர்கள் அணிந்து கொண்டிருந்த அந்த ஆடை பழையதாகவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை என்று நாம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2024ஆம் ஆண்டு அன்று இஸ்ரவேல் மக்களை எப்படி அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தினாரோ நம்மையும் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவரை நாம் தேடும் பொழுது அவர் நம்மை கைவிடுவது கிடையாது என்று 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான மன்னா, உணவு, சுத்தமான தண்ணீர் என்று பல்வேறு விதமான தேவைகளை கர்த்தர் அந்த 40 வருடங்களோ லட்சோப லட்சம் மக்களை போஷித்தார், பராமரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பல தருணங்களிலே அந்த இஸ்ரவேல் மக்கள் உண்மையற்றவர்களாக கடவுளுக்கு விருப்பமற்ற காரியங்களை செய்தாலும் அவர்களை பராமரித்து ஆசீர்வதித்தார் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே வெற்றிகளை நாம் பெற்றோம், தோல்விகளையும் முன்னேற்றங்களை நாம் சந்தித்தோம், பின்னடைவுகளையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான காலங்களும் நமக்கு கிடைத்தன, துக்கமான காலங்களும் நமக்கு கிடைத்தன. ஆனால் எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை கைவிடாமல் இருந்த காரணத்தினால தான் இந்த 2024ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லவும், நம்மை அர்ப்பணிக்கவும், சித்தம் போல் என்னை வழிநடத்தும் என்று ஒப்பு கொடுக்கவும் இந்த 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் படிக்கும்போது, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் 2024ஆம் ஆண்டை தொடங்கும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் இன்றைய சூழ்நிலையில் இந்த 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நமக்கு மிக பொருத்தமான ஒரு வசனமாக அமைந்திருக்கிறது. இந்த 2024ஐ தொடங்கும் வரையிலும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்த காரணத்தினால, அவர் நம்மை பராமரித்த காரணத்தினால, அவர் நம்மை கைவிடாமல் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எப்படி? அவருடைய பராமரிப்பின் வழியாக. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அவருடைய பிரசன்னம். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோது இந்த வழியாக நடந்து போகவில்லை. இந்த 2024ஆம் ஆண்டிலே அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு நிச்சயமாய் இருக்க போகிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் பயணப்படும் போது அவர்களுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எதனுடைய அடையாளம் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியது அந்த உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வனாந்தர பயணத்தில் அவர்களை வழிநடத்துவது கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய பிரசன்னம் என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டது. அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டையும் அவர் நமக்கு நடத்தப் போகின்றார். என் கிருபை உனக்கு போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்படிப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகள்
நம்மை நம்பிக்கை ஊட்டச் செய்கின்றதாக அமைந்திருக்கின்றது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இந்த 2024 நாம் சந்தித்தாலும் அவர் நம்மோடு கூட இம்மட்டும் எப்படி எபனேசராய் இருந்தாரோ இனிவரும் காலத்தில் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பாக கடந்து சென்று நம்மை அவர் வழிநடத்த போகின்றார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த 2024 அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நாம் சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்ற அந்த விசுவாசத்தை கொண்டவர்களாக இந்த 2024 நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று 32 சங்கீதம் 8 நாம் படிக்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுள் ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த 2024 கடந்து போகின்றார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பயணத்தில் நடந்து செல்லும்போது பகலிலே மேகஸ்தம்பம், வெயில் அவர்களை வாட்டாமல் பகலிலே மேகஸ்தம்பம் நிழல் அவர்களை வழிநடத்தியது என்று நாம் பார்க்கிறோம். நிழல் என்பது கடவுளுடைய பாதுகாவலை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சொல். அதனால தான் 91 சங்கீதத்தில் நான் படிக்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று நாம் படிக்கின்றோம். 49 ஏசாயா 49 2 நாம் படிக்கின்றோம், தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று அங்கே சொல்லப்படுகிறது. கடவுளுடைய கரம், நிழல் கடவுளுடைய பாதுகாப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் மூலமாக நமக்கு தரப்படுகிற பாதுகாப்பு கேள்விக்குறியாகி போன இந்த காலகட்டத்தில் கடவுள் மட்டுமே தரக்கூடிய பாதுகாப்பு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பாக நமக்கு தரப்படுகிறது. நம்மை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அது கஷ்டமாக இருந்தாலும், சோர்வுகளாக இருந்தாலும், சுகவீனங்களாக இருந்தாலும், எந்த ஒரு கடின பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக இந்த 2024 நாம் பயணப்பட அழைக்கப்படுகிறோம். ஏரோப்ளேனில் ஃப்ளைட்டில் போய்கொண்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டினுடைய பைலட் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். நம்முடைய ஃப்ளைட் ரஃப் வெதரில் பயணப்பட இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். அப்படி வெளியிட்ட உடனே அந்த விமானத்தில் பயணப்பட்டு கொண்டிருந்த பயணிகள் முகங்களிலே கலவரம், அவர்களுடைய முகங்களிலே வேதனை, என்ன ஆகும் என்ற அச்சம், பயம் எல்லாருடைய முகங்களிலும் இருக்கிறத ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆன உடனே அதே பைலட் மீண்டுமாக அறிவிக்கின்றார், அந்த கடினமான அந்த தட்பவெப்பத்தை, அந்த ரஃப் வெதரை நாம் கடந்து விட்டோம் என்று அவர் அறிவிக்கின்றார். உடனடியாக அவருடைய முகங்களிலே இருந்த அந்த வேதனை, கலக்கம், பயம், அச்சம் நீங்கி ஒரு நிம்மதி பிறக்கின்றதை ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். அப்போ பக்கத்து சீட்டில் ஒரு சின்ன பிள்ளை தான் கையில் ஒரு விளையாட்டு பொம்மையை வச்சுக்கின்னு விளையாடி சிரித்து கொண்டே இருக்கின்றார். அப்போ பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பெரியவர் அந்த சின்ன பிள்ளைகிட்ட பார்த்து, என்னம்மா பைலட் அறிவித்த அறிவிப்பை நீ கேட்டியா? ஆமாம்மா நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு அப்போ பயம் வரலையா? இல்லை பயம் வரல. ஏன் உனக்கு பயம் வராத போச்சு? அப்போ அந்த சின்ன பிள்ளை சொன்னான், இந்த விமானத்தை இயக்குகின்ற பைலட் எங்கள் அப்பா, என்னை சுகத்தோடு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் 2024 தொடக்கத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம். இந்த வருடத்தை கிருபையாக தந்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வருடத்தை எல்லா நாட்களிலும் இம்மானுவேலராக இருந்து நம்மை வழிநடத்தப் போகின்றவர் நம்முடைய பரம தகப்பன்.
ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அச்சப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், எப்படி ஆகுமோ என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா, ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் முன்பாக போய்கொண்டு இருக்கின்றார்கள். கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் நதி குறுக்கிடுகிறது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியின் ஓரத்திலே கால்கள் படட்டும் என்று சொல்லுகிறார். அவ்விதமாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போது நடந்தது என்ன? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருந்த ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தான் ஓடுகின்ற அந்த தண்ணீரின் ஓரத்தில் கால்களை வைத்த உடனே அந்த யோர்தான் இரண்டாக பிரிந்து ஒரு மதிலை போல குவியலாக நின்றது. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையில் நடப்பதை போல அந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து போனார்கள் என்று யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு பல்வேறு அச்சங்களையும் கேள்விக்குறிகளையும் நமக்கு தரக்கூடியதாக ஒருவேளை காணப்பட்டாலும், அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அற்புதத்தின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவருடைய சமூகத்தில் அவரை நாம் தேடும்போது அவர் நம்மை கைவிடாத கர்த்தர், அவர் நம்மை பராமரிக்கின்றவர். அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டை அவர் வழிநடத்தப் போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய கரத்தில் நம்மை ஒப்படைக்க அழைக்கப்படுகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்டோம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய பாதை அதிலே நமக்கு வகுத்து காட்டப்படுகிறது. ஆகவே தான் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், கடவுளுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தத்தின் பாதையில் செல்வதற்கு கடவுளுடைய வசனங்கள் நம்மை வழிகெடுத்த கூடியதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கடவுள் பரிசுத்தர், ஆகவே அவரை போலவே நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ்ந்து காட்டவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய வசனத்தை படிக்க படிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க நாம் கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடக்கவும் நம்மை ஒப்பு கொடுக்கவும் நாம் முயற்சிக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தக்கூடியவராக, அசுத்தத்தின் பாதையில் அல்ல பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை மாற்றி அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவதாக இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தினமும் படிக்கும்போது தினமும் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்மாலே வாழ்ந்து காட்ட முடியும். 5 அப்பம் 2 மீன் மற்றவர்களுடைய கரங்களிலே இருக்கும் வரையிலும் எந்தவித அதிசயத்தையும் அற்புதத்தையும் மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதே 5 அப்பம் 2 மீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட போது அங்கே அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. அனைவரும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட அது போதுமானதாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். சாதாரண தண்ணீர் திராட்சை ரசமாக ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட போது மாற்றம் பெற்றது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணமே நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை அவிதமாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வசனத்தை நாம் தேடக்கூடியவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். புது வருஷத்தில் நாம் கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய வசன அட்டைகளை பெற்றுக்கொள்வது நம்முடைய வழக்கம்.
அதே நேரத்தில் அதோடு கூட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெய்லி பைபிள் ரீடிங் கார்டு, பல நேரங்களிலே அந்த வேத வசன அட்டைகள் தீர்ந்து போகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த டெய்லி பைபிள் ரீடிங் கார்டு அப்படியே பல நேரங்களில் மீந்து இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஒரு நாள் தரப்படுகிற வசனம் நமக்கு வருஷம் முழுவதற்கும் போதுமானது என்று நாம் தக்குப்பணக்கு போட்டு விடுகிறோம். ஆனால் தினமும் கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்போது தான் கர்த்தருடைய வாக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற ஒரு வசனம் நமக்கு போதுமானது கிடையாது. தினமும் அதை படிக்க தான், தினமும் நாம் அந்த வேத வசனங்களை படிக்கும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாக்குத்தத்தங்களாக அது நமக்கு மாறும். ஆகவே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரின் பராமரிப்பு, கர்த்தரின் பிரசன்னம், கர்த்தரின் வார்த்தைகள், இந்த மூன்றும் இந்த 2024ஆம் ஆண்டிலே நமக்கு சொந்தமாக தரப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்ற அந்த நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய பராமரிப்பை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக தினமும் வழிநடத்தப்படுகின்ற வழிநடத்துதலை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று திரையிலே இடம்பெறுகின்ற நெசியா விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்துவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பிரபுடத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்மனிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பந்தியுலாத்தின் காலத்தில் செலவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமனப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி முண்டான உயிர்த்தெழுந்தார். ஒருவனத்துக்கு ஏறி பிதாம வலதுபாத்தை வெற்றிருக்கிறார். ஒருவரையும் மருத்துவன் ஞாந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவோடு குமாரன் என்று பொறுப்புமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோற்றிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக உறுத்தவர்க்கிற பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமணிவுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். பாவம் மரித்தோர் வைத்ததிலும் மறைவுக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். கருவம் திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் செயலர் மூலமாக கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவின் கிருபை பெற்ற திருச்சபையோருக்கு துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதிக்கு பாத்திரரான தூயாதி தூயவரின் திரியேக திருப்பெயராலே திருச்சபையாருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நமது சேகர தலைவர் அருள் திரு மார்ட்டின் ஜே பிலிப் ஐயா சார்பாகவும் ஆயிரம்மா அருளுரைஞர்கள், செயலர் மற்றும் பொருளர், சேகர குழுவினர், திருச்சபையின் ஐக்கிய சங்கங்கள் மற்றும் நமது ஆலய பணியாளர்கள் யாவரின் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத ஆசீர்வாதங்களினால் நமது இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்பி வழியட்டும் என்று வாழ்த்துகிறோம். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நமது ஆலயத்தை மலர்களினால் அலங்காரம் செய்ய உதவியவர்களுக்கும், மலர் அலங்காரத்திற்கு நன்கொடை கொடுத்த நமது திருச்சபையாருக்கும், மலர்களை ஆலயத்தில் வந்து படைத்தவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நமது ஆலய பாடகர் குழுவினருக்கும், இசை கலைஞர்களுக்கும், ஒளிபரப்பில் ஈடுபட்டுள்ள ஐடி டீம் குழுவினருக்கும், ஆலய பணியாளர்களுக்கும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று மதியம் 12 மணி அளவில் நமது திருச்சபையின் சார்பில் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளியவருக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய நாளின் மதிய உணவை சிக்கன் பிரியாணியை நமது திருச்சபையின் உறுப்பினர்கள் திரு சாம்வேல் கனி குடும்பத்தார், திரு சுரேஷ் ஜபராஜ் குடும்பத்தார், தனது தகப்பனாரின் நினைவாக திருமதி எலிசா குடும்பத்தார் பொறுப்பேற்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புத்தாண்டின் மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கு குடும்ப உடன்படிக்கை ஆராதனையாகவும் நாம் அனைவரும் குடும்பமாக பங்கு பெறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும் நடைபெறும். வருகிற 5/1/2024 வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வருகிற 7/1/2024 மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு முதலாம் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும், அதனை தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு இரண்டாம் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும். வருகிற 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நமது திருச்சபையின் 178ஆம் ஆண்டு துவக்க தின ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். பின்னர் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நமது திருச்சபையார் குடும்பமாய் பங்கேற்கும் ஐக்கிய விருந்து நடைபெறும். அதற்காக திருச்சபையார் ஜெபிக்கும்படியாகவும் ஐக்கிய விருந்திற்காக உங்கள் உற்சாகமான உதாரத்துவமான நன்கொடைகளை வழங்கிடவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள பண்டிகை கால சிறப்பு கவர்களை திருச்சபையில் படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புத்தாண்டை முன்னிட்டு நமது ஆலய ஆராதனை முடிவில் திருச்சபையின் சார்பாக வழங்கிட ஸ்பெஷல் மைசூர் பாக் மற்றும் மிக்சர் நமது ஆலயத்திலேயே சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்புக்கு உதவிய செய்த சமையல் கலைஞர்களுக்கும் அவைகளை பேக்கிங் செய்ய உதவிய திருச்சபையாருக்கும் தன்னார்வ ஊழியர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் ஆலயம் முடிந்து செல்லும்போது இந்த மிக்சரையும் மைசூர் பாக்கையும் பெற்று செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தடையில்லா ஊழியம் செய்வோம், தலை சிறந்த திருச்சபையாய் மாற்றுவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய 2024ஆம் ஆண்டின் பல வளர்ச்சி பணிகளை நாம் மேற்கொள்ள ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆலய பயன்பாட்டிற்கென்று ஒரு ஆர்கன் வாங்க திட்டமிட்டு இருக்கின்றோம். அதனுடைய விலை 26,70,000 ரூபாய். அயல் நாட்டிலிருந்து அது கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். கண்டென்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு கம்பெனியிலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 மேனுவல் என்று அழைக்கப்படுகிற 3 அடுக்குகள் கொண்ட ஆர்கனாக அது இருக்கிறது. ஒரு அடுக்கில் 61 கீஸ், 5 ஆக்டேவ் என்று அழைக்கப்படுகிற 61 கீஸ் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட். மொத்தம் இந்த 3 அடுக்குகளிலும் 183 கீஸ், ஒயிட் அண்ட் பிளாக் கீஸ் இருக்கும். ஏற்கனவே 6 லட்சம் ரூபாய் நம்முடைய ஆர்கன் வாங்குவதற்காக சேகரிக்கப்பட்ட தொகையாக இருந்தது. கடந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று அறிவிக்கப்பட்ட இதே அறிவிப்பை கேட்ட ஒரு குடும்பத்தின் மக்கள் ரூபாய் 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். 3 குடும்பங்கள் ஆளுக்கு 10,000 என்று 30,000 நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு வார காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகு 1,30,000 சேர்ந்திருக்கின்றது. ஒரு கீயினுடைய மதிப்பு சுமார் 10,000 என்று நாம் திட்டமிட்டால் வெகு எளிதாக 18 லட்சம் ரூபாய் நம்மால் சேர்த்துவிட முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகையோடு இந்த 18 லட்சத்தையும் சேர்த்து 26,70,000 நாம் இந்த ஆர்கனை இப்பொழுது ஆர்டர் பண்ணால்தான் ஈஸ்டருக்கு அது நம்முடைய கரங்களில் கிடைக்கும். ஏனென்றால் அது அயல்நாட்டிலிருந்து, நெதர்லாண்டிலிருந்து கப்பலில் அது நமக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே திருச்சபை மக்கள் ஜெபத்தோடு
10,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை கிடையாது என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே நம்முடைய ஆலயத்தின் வழிபாடுகள் பாடல் சார்ந்த சாண்டிங் என்று அழைக்கப்படுகிற பாடல் சார்ந்த வழிபாடாக தான் அது இருக்கின்றது. ஆகவே ஆர்கன் மிக அவசிய ஒன்று. இப்போது வாசிக்கின்ற இசைக்கருவி கீபோர்டு. ஆனால் ஆர்கனிலே தான் இந்த பாடல் சார்ந்த வழிபாட்டு மிக சிறப்பாக தனித்துவம் பெற்றதாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய ஆலயத்தில் ஆர்கன் பயன்பாடு இருந்தது. அது மிகவும் பழுதாகி போன காரணத்தினால, அதை புதுப்பிக்க இயலாத ஒரு கண்டிஷன் இருந்த காரணத்தினால தான் அது கைவிடப்பட்டது. இப்போ தற்காலிகமாக கீபோர்டிலே நாம் அதை இசை கருவியை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் ஆர்கன் நம்முடைய ஆலயத்தின் பயன்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு இசைக்கருவி. ஆகவே திருச்சபை மக்கள் ஒரு கீ 10,000 ரூபாய் என்ற மதிப்பில் நீங்கள் நன்கொடையாக கொடுத்தீர்கள் என்றால் வெகு எளிதாக 18 லட்சம் ரூபாயை நம்மால் சேர்த்துவிட முடியும். ஆகவே ஜெபத்தோடு இந்த சிறப்பான பங்களிப்பை நீங்கள் தந்து உதவும்படியாக, குறைந்தபட்சம் ஒரு கீ 10,000 ரூபாய், எவ்வளவு நன்கொடை வேண்டுமானாலும் நீங்கள் தரலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை நாம் பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை படைப்போம். பாடலின் முடிவிலே திருமுழுக்குக்காக பிள்ளையை கொண்டு வரும்படியாகவும் பெற்றோர் அழைக்கப்படுகிறீர்கள்.
சபையார் உட்காரவும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். புனிதர் மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதி இருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். திருமுழுக்கு பெறுவதற்கு பிள்ளையை கொண்டு வந்திருக்கிற பெற்றோர் ஞானஸ்தானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்யவும், கிறிஸ்தனுடைய வழியிலே இந்த குழந்தையை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் பெற்றோருடைய கடமை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை பெற்றோராகிய நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சற்றும் நாம் அறிக்கையிட்ட விசுவாச பிரமாணத்தின் கொள்கைகளை நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும், இவள் கிறிஸ்தவத்தினுடைய மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக தன்னுடைய மீட்பராக அறிந்து கொள்ளுகின்ற திருச்சபின் போதனையிலும் வழிபாட்டிலும் இந்த பிள்ளையை வளர்க்க நீங்கள் வாக்கு கொடுப்பீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவள் பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறவும், திருச்சபின் அந்யோன்யத்திலே கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி இவள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவளை உற்சாகப்படுத்தியவர்களா? ஜெபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்து எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தானின் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்று மரித்து உயிரோடு எழும்பவரே, உம்மை நான் துதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, உடைய திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும், இதில் திருமுழுக்கு பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த தண்ணீரையும் இதன் வழியாக திருமுழுக்கு பெறப்போகிற இந்த பிள்ளையையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமீன். ஷெர்லின் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஷெர்லினை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக்கொண்டு இவள் பேல் சிலுவை அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவப்பட்ட விசுவாசத்தை அறிக்கிட ஒருபோது வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய உண்மையுள்ள தொண்டராக ஷெர்லின் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பாளாக.
ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி ஷெர்லினை சுகம் பலன் ஜீவனினாலும் மகிழ்ச்சியான வளமான எதிர்காலத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாங்க, பேரண்ட்ஸ் மட்டும் வாங்க. ஜெபம் செய்வோம். திருவிருந்து பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வடைய நித்திய கடவுளே, எக்காலத்தில் எவ்விடத்தில் உமக்கு தோத்திர செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் விசேஷத்தை கடுமையாக இருக்கிறது. உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியும் அவர்களுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதன் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறந்திருக்கின்றன, உன்னதமானவர் தேவருக்கே மகிழ்வுண்டாவதாக என்று எடுவிடாமல் உம்மை தோத்திருக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருமான் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்தனே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் ஒருக்கமாய் அன்பு கொண்டு உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்திரடினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைத்தாமே எகவிலையாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றெடுக்க நினைப்பட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து யோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கிய அவசியங்கள் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் அதில் பானம் பண்ணுங்கள். பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், வைத்தெழ அறிக்கிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற கிறிஸ்துவோட சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நேரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உடைய பரிசுத்தவையால் பரிசுத்தப்படுத்தி தந்திட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு நான் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கூட்டணிக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் வறுமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கருவை செய்வோம். அவரோடும் பரிசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கின்ற சர்வலமளி பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையை என்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். மனத்தாழ்மை ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து இரடப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதியை நம்பி நான் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசன் கழுவும் துணிக்கைகளையும் பிரிக்கக்கூட நாள் பாத்திரல்ல.
ஆனாலும் தேவரீர் எப்பொழுதோ இரக்கச்செகர லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் பாகத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ள அவர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திரு சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கின்றதல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே நமது சமாதானத்தை தாரும். கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் சாக்கிரமந்தாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் சாக்கிரமந்தாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஒரு புது வருடத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷித்தீர். திருவிருந்து என்ற ஐக்கியத்தின் மூலமாய் எங்களை இணைத்து கொண்டீர். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நன்றி அறிந்த உள்ளத்தோடு எங்களை அர்ப்பணித்தவர்களாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற மனநேர்வோடு நாங்கள் வாழ்வதற்காக புறப்பட்டு போகிறோம். உம்முடைய சாட்சிகளாக ஜீவிப்பதற்காக புறப்பட்டு போகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்கள் படைத்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும். தோத்திர காணிக்கை, பொதுவான காணிக்கை, சந்தா காணிக்கை என்று பல நிலைகளிலே எங்களுடைய காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்ற இறை வாக்கின்படி ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மை தேடி நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாங்கள் இந்த வருடம் முழுவதிலும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் ஒருவேளை நாங்கள் இந்த 2024 எதிர்கொண்டாலும் நீர் இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக சுமந்து வழிநடத்த போகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த யாவரையும் உடைய நேசகரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் பெறா தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும். இதுவரையிலும் நாங்கள் அறியாத வழியிலே எங்களை நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு முன்பாக, அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக கடந்து போனதைப் போல எங்களை வழிநடத்துவதற்காக புறப்பட்டு போகிற நம்முடைய அன்பின் சமூகத்திற்காக நடி செலுத்துகிறோம். நம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சுகத்தோடு தொடர்ந்து காணப்பட கிருபை பாராட்டுகிறோம். இம்மட்டும் எங்களோடு உம்முடைய அன்பின் வழிநடத்துதலை நீர் கிருபையாய் தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூட கிருபை பாராட்டுகிறோம். துதி கனமையுமே அனைத்து உமக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பெருத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சத்துருபடத்தை தருவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. வேண்டிய தாரும் ரோமா நாம் மன்னிக்கிறது போல் மன்னியும். சோதனைக்கு பிரஸ்கமனாம் சிம்ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். இவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்து உங்கள் மேல் பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்து உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இந்த 2024 ஆண்டின் எல்லா நாட்களிலும் இம்மானுவேலராய் உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து உங்களை பராமரிக்கின்றவராய், தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே வழிநடத்தக்கூடியவராய், கருடைய வாக்கின்படி ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வழிபாட்டு நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று திரையிலே இடம்பெறுகிற எல்லாருக்குமா உன்னதர் என்ற பாடலை நாம் பாடி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம்.
சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.